பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா செய்கிறதுக்கு இது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறோம். சின்ன வெங்காயம் நீளமாக வெட்டி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு முட்டை, கேரட் பீன்ஸ் வெந்து எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, உளுந்து, இது மிளகுத்தூள், பாஸ்தா. நான் கேரட் பீன்ஸை பாஸ்தா வெந்ததுலேயே வேக வச்சு எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கடுகு உளுந்து இதான அப்புறமேட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கூட கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு அரை வேக்காடு போதும். வெங்காயம் நல்லா பாதியாக வணங்கின போதும். அப்போ தான் பாஸ்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விடுக்கிறேன். இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா ஆட் பண்ணேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். வடசட்டியில் முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் கிளறி எடுத்துக்கலாம். முட்டையை அந்த எந்த வடசட்டியை இது பண்ணுமோ அதிலே பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் கொட்டியிருக்க மசாலாலாம் ஒட்டு முட்டையிடும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக செய்யறதுனால. நீங்கள் வேணால் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை கூடவே இப்போ நம்ம கிளறி வச்ச பாஸ்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரெடி. 5 நிமிஷத்தில் ஈஸியாக பாஸ்தா ரெடி. நம்ம வீட்டு பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள். 5 நிமிஷத்துலேயே பாஸ்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுங்கள். தேங்க்யூ.